என்ன கட்டின பொண்டாட்டிக்கு அவன் தேவை செய்யறதில்லை. இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. ஐயோ இது கொலிக்குது. ஒரு பெண்ணா பிறந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லையா ஐயா? நான் சன்னியாசி. இது இந்த பிரிவில் எனக்கு கிடைச்சிருக்கு. சபரிமலைக்கு உலக சமாதானத்திற்காக 500 கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலிருந்து இருமுடி செலுத்திட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் பூஜை சுற்றி வந்துருக்கேன். வண்டி எந்த இது பண்ணல, அது பாடு போடுது. பெட்ரோல் கூட வந்து நாம் அவுத்து பார்த்தா தான் பெட்ரோல் தேவைப்படும். உண்மை. நான் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகம்மா கடவுள். ஞான கண்ணால் பார்ப்பவர்களுக்கு தான் நான் யாருன்னு தெரியும். இப்போ எல்லாரும் இருக்க உங்ககிட்ட மட்டும் ஏன் பேசுது? நீங்க வந்து தாய் தகப்பன், நீங்க தாய் தகப்பனை மதிச்சவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இன்னொரு விஷயம் ஐயா, தாய் தகப்பனை மதிச்சவங்க யாரையுமே வந்து குறை சொல்ல மாட்டீங்க. நமக்கு என்ன இருக்கோ அது நடக்கட்டும்ன்றவங்க. ஒருத்தரை கெடுத்துட்டு நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேங்க. நம்ம கேட்டாலும் அவங்கள நல்லாவேன்னு சொல்றோம். எல்லாமே நல்லா இருக்குமா, எந்த குறையும் கிடையாதுமா. கண்டிப்பா அதுதான் சொல்றேனே, அதுக்காக தான் உங்க கூட நான் பேசியிருக்கேன். சரிங்க, கொடுத்து வச்சு நான்மா இது நான் யார் முகத்தில் முடிக்கணும் எனக்கு கொடுத்து வச்சு. இல்லை அம்மா அப்பாவுடைய நீ வந்து பார்க்காதீங்க. உன் தாய் தான் பார்வதி, தந்தை தான் சிவன். இவங்களை நீங்கள் விட்டுட்டு என்னை வந்து பார்த்தா நான் என்ன தர முடியும்? உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் மதிச்சிருந்தா, நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில், நீங்கள் இருக்கிற மாநிலத்தில், நீங்கள் அனுமதிச்சிருக்கிற மருத்துவமனையில், நீங்கள் சாப்பிட போன உணவகத்தில், நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிற இடத்துல நான் கிடைப்பேன். எல்லாருக்கும் இது கிடைக்காது ஐயா. அதாவது எந்த ஊர் பெண்ணுக்குமே இந்த வாரம் கிடைக்கல. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இன்னைக்கு 16/3/2024. ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருக்கேன். ஏமாறுறவனுக்கு தான் முதல் தண்டனை கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் 46,000 கிலோமீட்டர் பயணிச்சிட்டேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எல்லை வரைக்கும் உலக சமாதானத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உறையூர் வெக்காளியம்மன், திருச்சியிலேருந்து உறையூர் வெக்காளியம்மனை பார்த்துட்டு இங்கே சாலையோரத்தில் இருக்கும் ஒரு டீ கடையில் டீ குடித்தேன். அங்கே வந்து தாய் தகப்பனை மதித்தவரையும் நான் நல்லா இல்லைனாலும் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் என்ற ஒரு ஆத்மாவை சந்திச்சிருக்கேன். இதனால தான் நல்ல ஞானக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு நான் யார் என்று தெரியும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் பதிவு போடுவேன். எல்லாரும் என்னை வந்து பார்க்கணுன்றீங்க. என்னை வந்து பார்க்காதீங்க. உன் தாய் தான் பார்வதி, தந்தை தான் சிவன். இவங்களை விட்டுட்டு எந்த ஆலயத்தில் போனாலும் என்ன இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். தாயை சேவை செய்கிறவனும் தந்தையை மதித்தவனையும் குருவை தேர்ந்தெடுத்தவனையும் நான் நீங்கள் இருக்கிற மாவட்டம், நீங்கள் இருக்கிற மாநிலம், நீங்கள் மருத்துவம் எடுத்துக்க சென்றிருக்க மருத்துவமனை, நீங்கள் உணவகம் எடுத்துக்க சென்றிருக்க உணவகம், நீங்கள் டீ குடிக்க வந்த டீ கடை, சாலையில் நடந்து செல்லும் இடத்துல நான் கிடைப்பேன் என்று சொன்னேன். அதனால் இவருக்கு நான் கிடைச்சிருக்கேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, நாம் எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பது தெரியாது. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்வோம். கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து நாமளே தின்னணும் என்பவன் ஆஸ்பத்திரியில் தான் கொட்டுவோம் என்பதை நான் சொல்லியிருக்கேன். அனைத்து பதிவுலையும் நாம் உதவி செய்யாவிட்டாலும் உபகரணம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம பிறந்த பிறப்பு எதற்காக? 4 பேருக்கு உதவி செய்யணும். அதை இன்னைக்கு காலத்தில் இல்லை. 20 நூற்றாண்டில் எவனை அழிக்கலாம், எவன் சாப்பிடலான்னு இருக்கான். இந்த இடத்துல ஒரு ஐயா, பால்கார் ஐயா. ஐயா நீங்கள் எந்த ஊர்? இங்கே ஒன்று இருக்கா? திருவண்ணாமலையில் ஒன்று இருக்கு. இந்த ஊரில் சோமாசம்பட்டி சேர்ந்த பால் வியாபாரி ஐயா அவர்கள் பெயர் கேட்டுக்குங்க. கே மணி ஐயா என்கிறவருடைய அந்த கண்ணுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் இந்த லோகத்தில். ஏன்னா இவங்க தாத்தாலாம் சாதாரண